எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டு நான் பெரிய சைஸ் பல்லாரி 3 எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது லைட்டாக வதக்கிவிட்டால் போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். கூடவே நான் பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதுவும் ஒரு 3 எடுத்துருக்கேன். அதையும் பொடிசாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துருவோங்க. இதுக்கு லைட்டாக தேவையான அளவு கூட லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இதுவே கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ சிக்கனை ஒரு மணி நேரம் நல்லா விரைவி மூடி வச்சுருக்கேன். அதாவது நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு வர மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்து விரைவி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் வத்தல் தூள், கரம் மசாலா, தயிர், முட்டை எல்லாமே சேர்த்து மஞ்சள் தூள் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. அப்படின்னா தான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கூடவே நான் 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் எடுத்து அவிச்சு பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிடலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியே வந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே இதில் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் அதிகப்படியாக எந்த மசாலா நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ இது நல்லா நான் ஒரு கலந்து விட்டுருக்கேன். பாருங்கள், 3/4 அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வாசத்துக்கு தான். நம்ம ஏற்கனவே எல்லாம் சேர்த்துக்கிறனால கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதாங்க, இது நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக தக்காளி சாஸ் 1 டீஸ்பூன் அளவு, சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே மணமாக இருக்கும். அதுக்காக அவ்வளோதாங்க, சூப்பராக சிக்கன் கிரேவி சப்பாத்தி, தோசை எதுக்குனாலும் சேர்த்துக்கலாம். சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடி விட்டேன். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அதுவே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மல்லித்தழை தூவிடலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு தெரிவிங்க.